18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 985 எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். பாருங்கள், 983, 988, இங்கே பாருங்கள் 890. இதை வந்து 980 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 98ஓட 308 வந்தது. அடுத்து வந்து 5ன்ற நம்பர் வரணும். 895, 958 அப்படின்னு தான் வரணும். இங்கே பாருங்கள் 985 கரெக்டாக நிறுத்தியிருக்கு. எப்படின்னா, இந்த ஏபி திரும்பின போல் இந்த ஏபியுமே வந்து திரும்பி இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிசி திரும்பி இருக்கணும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து 983, 988, 8305 கரெக்டாக வந்து இந்த கேமு முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த 3 நாள் வந்த மாதிரியே திரும்ப வந்து இந்த 3 நாள் கேம் வந்த மாதிரியே மறுபடியும் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த கெஸ்ஸிங் போடும்போது. அதே மாதிரி பாருங்கள், 30, 30, 85 கரெக்டாக வந்துச்சு. இது யாரெல்லாம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பாருங்கள், நான் இந்த 665, இந்த 462 இந்த நாளில் கெஸ்ஸிங் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் போடலை. அப்போ போடும்போது சொல்லியிருப்பேன், இந்த 890, 988 வரைக்குமான எப்படி ரிசல்ட் வந்ததோ அதே மாதிரி 510, 65 இது எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த மறுபடியும் ஒரு ரிசல்ட் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 983, 988 அதுக்கு 985ன்ற ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்தே ஆகணும். இது பாருங்கள் 985 அப்படின்ற நம்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த 89, 98 எப்போல்லாம் வருதோ அப்போ 95, 59 ஆல் போர்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். அது மாதிரி 95 ஃபாலோ பண்ணி, அது மட்டும் இல்லாமல் கேமில் 65 வந்துட்டால் இல்லை 95 வந்தால், 65 வந்தால் 95 வரும், 95 வந்தால் 65 வரும். எந்த போர்டில் இருக்கோ அந்த போர்ட்லேயே வரும். இப்போ ஏசி 65 இருக்குது, இங்கே ஏசி 95 இருக்குது. அதனால் வந்து இந்த 985ன்றது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ரிசல்ட்டு. இந்த 30 வரும்போதே அந்த நம்பர் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இங்கேயே வரும்னு எதிர்பார்த்தேன். நான் ஒரு நாள் தள்ளி வந்துடுச்சு. சரி, இருந்தாலுமே பேட்டர்ன் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி பேட்டர்னில் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஏசி 03, இங்கே ஏசி 01. அப்போ 0 ஒத்தப்படையோட நம்பரோட திரும்ப வந்து 3 நாள் விட்டு வரணும். அதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக 07. ஸோ இந்த 07 ஏசியில் தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் 07. ஏன் அப்படின்னா இந்த 35 இதை வந்து கனெக்ட் ஆகணும். 35, 85, 30ன்ற நம்பரு. இதை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அது ஞாபகம் வரும். இந்த 30 இது எல்லாமே நம்ம அப்போ பார்த்துருப்போம். ஸோ அது மறுபடியும் பார்க்க தேவையில்லை. அந்த மாதிரி இப்போ இந்த 510 இருக்குது பாருங்கள், இந்த 510, இந்த 330. ஸோ திரும்ப வந்து இதே மாதிரி ஒத்தப்படையில் சி போர்டு 0 வச்சு இல்லை பி போர்டு 0 வச்சு ஒரு நம்பரு திரும்ப ரிசல்ட் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் இந்த 3 நாளில் வரணும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி 63 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். 63 3 நாள் விட்டு, அதாவது 4 நாள் விட்டு 65. இப்போ கேப்பில் வந்து 64 வரணும். ஆனால் அப்படி இல்லாமல் 63, 65, 68ன்ற நம்பர் வரணும். அப்போ பிசி 68 ஒரு நம்பரு வரணும். நீங்களா பார்த்துங்க, பிசி 68. இந்த பிசி 68 வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 682, இங்கே 486, இங்கே ஒரு 628. ஸோ திரும்ப வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த 682க்கு நேரிலேயே 462 இருக்குது. அப்போ இந்த 628க்கு நேரில் மேக்ஸிமம் வந்து இந்த 486ன்ற நம்பரு வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு மேலே நமக்கு இந்த கெஸ்ஸிங் வருது. இருந்தாலுமே பிசி 68 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி பிசி 68 வரும்போது ஒருவேளை 9ன்ற நம்பரும் திரும்ப வரலாம். இதில் இன்னொன்று பாருங்கள், இங்கே ஏசி 72, 3 நாள் விட்டு ஏசி 42, 3 நாள் விட்டு ஏசி 22 வரலாம். அப்படி இல்லைன்னா பிசி 12,
பிசி இங்கே வந்து பிசி 62. அப்போ பிசி இந்த 62 ஃபுல் ஆப்போசிட்டு 17 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? இந்த மெத்தடெல்லாம் பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் இதில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாருங்கள், பிசியில் 3 நம்பர் கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். அதில் ஏ போர்டு 4, 9 மேட்ச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த மாதம் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு கேமு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வின்னிங் எடுக்கலாம். பாருங்கள்.